ஹாய் செல்லம்ஸ், நான் உங்கள் யுஏ தமிழச்சி ரோஜா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, கர்மா பற்றி பேச போகிறோம். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம பண்ண புண்ணியங்களை பற்றி கணக்கெடுக்க மாட்டாங்க. நம்ம பண்ண பாவத்தை பற்றி கணக்கெடுப்பாங்க. ஸோ அதிகமாக பாவத்தை பற்றி தான் கணக்கெடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை யாரும் பண்ணாதீங்க. புண்ணியம் பண்ணி பழகுங்க. ஏன்னா புண்ணியம் பண்ணுறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. பெ பெத்தவங்க பண்ண பாவம் பிள்ளைங்கள வந்து சேரும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புண்ணியம் பண்ணுங்கள். ரொம்ப செலவு பண்ணி பண்ண தேவையில்ல. ஆனால் நம்மளால முடியும் அப்படின்ற பட்சத்தில் புண்ணியத்தை சேர்த்துக்குங்க. பாவம்ன்றது நம்மளை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்மளை துரத்திட்டே இருக்கும். ஏன்னா அந்த வழியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இது வரைக்கும். எப்படின்னா, எங்கள் அப்பாவோட டெத்துக்கு நான் போயிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா கடைசியாக என்னை பார்க்கணுன்னு சொன்ன அப்போ நான் அந்த இடத்துல இல்லை. ஸோ இது வரைக்கும் அந்த பாவம் வந்து என்னை வந்து தூங்க விடாமல் செஞ்சுட்டு இருக்கு. ஓ! அது ரொம்ப பாவம்தான். அதனால் நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த பாவத்தையும் செஞ்சதில்ல. ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் பாவத்தை செய்கிறத கம்மி பண்ணிக்கங்க. உண்மையாகவே நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பாவம் உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் தொடரும். நம்ம பாவம் நம்ம பிள்ளைங்களை சும்மா விடாது. நம்ம கூட இருக்கிறவங்கள சும்மா விடாது. ஸோ அதனால் நீங்கள் புண்ணியத்தை மட்டும் சேர்த்துக்குங்க. பாவத்தை அவாய்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.